சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்கய்யா. சாமியை பார்த்தீங்களா? சாமியை ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனை ஐயா அவங்களாலையும் அறியாதாலயங்களை அவங்களாலையும் எடுத்து வைக்கப்பட்ட சாமி தான். மண்ணுக்குள்ளே இருந்தாங்க சாமியை எடுத்து அரியணையில் ஏற்றி வச்சோம். ஏற்றி வச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஒரு வருஷத்தில் சாமியை பார்த்துக்கோங்க, சாமி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சாமிக்கு எங்களால் முடிஞ்ச பூஜையை நாங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காம்பவுண்டு இந்த மாதிரி ஏதோ அடியார் பெருமக்கள் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது பிரதோஷ பூஜைகள், பௌர்ணமி பூஜைகள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். பிரதோஷத்துக்கெல்லாம் ஆட்கள் வந்துடுவாங்க. இதில் நமக்கு இப்போதைக்கு எல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சின்ன குறையோடு போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அம்பாள் மட்டும் இங்கே கிடையாது. ஐயா இருக்காங்க, நந்தியம் பெருமான் இருக்காங்க. அம்பாள் மட்டும் வந்துட்டாங்கன்னா பூர்த்தி ஆயிரும், எல்லாம் ஒரு குடும்பமாக ஆயிடுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு விண்ணப்பமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. நான் வர்ற மே 1ஆம் தேதி சாமிக்கு வருஷ பூசை நடக்க போகுது. அந்த வருஷ பூசை டயத்தில் அம்பாள் வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு நினைக்கிறேன். அந்த நாள் சேர்ந்து கூடி வருது. அந்த நாளில் அம்மா வருவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.